ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கான வீடியோ சிக்கன் லிவர் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு மஞ்சட்டி வச்சுட்டு தேவையான அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இது கூட பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை, பிரிஞ்சிரகம் போட்டு நல்லா பொரிஞ்சதும் 3 பெரிய வெங்காயம் சின்னதாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாவை நீட்டு வாக்கில் கீறி வச்சுருக்கேன். அதுவும் ஆட் பண்ணிவிட்டு இந்த வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். இந்த வெங்காயம் வதங்கட்டும். இது கூடவே தனியாக இந்த சிக்கன் லிவர் கிரேவிக்காக மசாலா தனியாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்காக ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 3 ஸ்பூன் மல்லிப்பொடி, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா இதெல்லாம் போட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெயும் ஊற்றி இதை நல்லா ஃபஸ்ட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இதை நல்லா நம்ம சூடேறி நல்லா கலர் மாறி வரும். அந்தளவுக்கு சிம்லேயே வச்சு நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். மீடியமான ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வறுக்கணும். அது வறுத்ததுக்கப்புறம் அதை தனியாக ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டு வெங்காயத்தை நம்ம நல்லா வதக்கிக்கலாம். நல்ல ப்ரௌன் கலரில் அது மாறணும். வெங்காயம் பிரியாணிக்கெலாம் நம்ம வதக்குவோம்ல, அந்த அளவுக்கு அது ப்ரௌன் கலர் ஆகும்போது அதுக்கான டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கான அரோமா சூப்பராக இருக்கும். நான் ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இதை இந்த எண்ணெயிலே நல்லா போட்டு வதக்கணும். ஒரு 3 நிமிஷமாச்சும் சிம்மில் வச்சு நல்லா வதக்கி அது பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறம் நான் ஒரு பெரிய தக்காளி, நல்லா பழுத தக்காளி பொடி பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். அதுவும் நல்லா வதக்கணும். நல்லா தக்காளி குழஞ்சி வர அளவுக்கு நல்லா இந்த வெங்காயத்துக்கு கூட நல்லா கிரேவியாட்டும் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு அதை வதக்கணும். இடைக்கிடைக்கு தக்காளி நம்ம குத்தி குத்தி விட்டு நல்லா கிளறி விட்டோம்னா சீக்கிரமாக அது கிரேவி மாதிரி வதங்கி வந்துடும். இது கூடவே சிக்கனோட லிவரை தனியாக நல்லா மஞ்சத்தூள்லாம் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். எல்லா லிவரும் போட்டுட்டு நல்லா ஓரளவுக்கு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். மெதுவாக மிக்ஸ் பண்ணணும், லிவர்லாம் உடையாத அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் இது வேகட்டும். இதுலேருந்து தண்ணிலாம் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த லிவருக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு மறுபடியும் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். மாதிரி லிவர்லேருந்து தண்ணி பிரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மசாலா போட்டு பண்ணும்போது நமக்கு கிரேவி நல்லா திக்காக கிடைக்கும். தண்ணிலாம் விட்டு நல்லா வந்ததுக்கப்புறம் நம்ம தனியாக ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்த மசாலாவும் இது கூடவே ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மசாலா கூட நான் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்க்கறதுக்கு மறந்துட்டேன். அதனால் அதுவும் ஒரு ஸ்பூன் இது கூடவே ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு போடும்போது நல்லா ஓரளவுக்கு நமக்கு கலர் கிடைக்கும். சிக்கனோட லிவர் 2 லிவர் தான் மிக்ஸ் பண்ணி செஞ்சுருக்கேன். சாஃப்டான ஈரல் டக்குன்னு வெந்துடும். இந்த கல் ஈரல் வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதுக்காக ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா நம்ம வேக வச்சுக்கலாம். மஞ்சட்டின்றனால சீக்கிரமாக சூடேறி கீழே டக்குன்னு பிடிக்க ஆரம்பிச்சிடும், அடி பிடிக்கும். அதுக்காகவும் தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இது நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வேக வைக்கணும். ஒரு 10 நிமிஷம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், சைடில் ஃபுல்லாக எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த டைம் நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி பொடி பொடியாக கட் பண்ணி அது மேலே போட்டுட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பொடியும் மேலே லைட்டாக தூவி விட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தூரத்துக்கு காரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் நம்ம மூடி போட்டு எடுத்தோம்னா நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வரும். சூப்பரான கலரில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மஸ்ட்டு ட்ரை. இவங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். லிவருக்கான ஒரு தனியான ஒரு ஸ்மெல்லு டேஸ்ட்லாம் வரும். ஆனால் இந்த மாதிரி செய்யும்போது கண்டிப்பாக அந்த டேஸ்ட்டு ஸ்மெல்லு எதுவுமே வராது. நீங்கள் சிக்கன் குழம்பு சாப்பிட்ற மாதிரியே சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட வீடியோ பார்த்து யாராவது ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக என்கிட்ட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.